ஈசன் அண்டத்திலிருந்து பார்க்கின்றான் மாந்தர்களை, பந்திங் நகரத்தை பார்க்கின்றார், உலகத்தை பார்க்கின்றார். நவராத்திரி என்றால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் உலகம் படைக்கும் போது 430 கோடி ஆண்டுக்கு முதல் ஈசன் அழகாக தாண்டவமாடிக்கொண்டு படைக்கின்றான். பஞ்சபூதங்களோடு படைத்தான். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற கவசத்தோடு. இப்போ அந்த பூமிக்கு ஞானம் குறைந்து கொண்டு போவதற்கு காரணம் மாந்தர்கள் ஈசனுடைய தவத்தை எதிர்த்தார்கள். ஆனால் மாந்தர்களோ ஈசனை விடவில்லை. ஆனால் சில மாந்தர்களோ ஈசனை எதிர்த்தார்கள். ஆனால் ஈசன் வந்து மீண்டும் நிற்கின்றார். தூதர்கள் வந்தார்கள். தூதர்கள் முதல் மேல் ஈசன் குந்தினார். ஈசன் குந்திவிட்டு வாய் திறக்கவில்லை. ஈசன் அப்படியே இருந்தான் மேலே. கல்வியா, செல்வம்மா, வீரமா என்று உமாபதியார் இடைவந்தார். அம்மனா வந்தார், சரஸ்வதியா வந்தார், லட்சுமியா வந்தார். இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, 9 நவராத்திரியில் தவம் இருந்து மாதங்களை கொண்டார்கள் அசுரர்களை. கொரியாவில் கொல்லப்பட்டார்கள் அசுரர்கள். நேற்று கொரியாவில் கொல்லப்படும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அமெரிக்காவில் அழிகிறார்கள் அசுரர்கள். அசுரர்கள் கூடிவிட்டார்கள். இயற்கையால் அழிக்கின்றான் ஈசன். முதல் ஒரு அசுரன் இருந்தார், 2-3 அசுரர்கள் இருந்தார். அழித்து பார்த்தார். தீபாவளிக்கு நராசுரனை அழித்தார். ஆனால் இன்னும் அழியவில்லை நராசுரர்கள் என்று ஈசன் சொல்லுகின்றார். கல்வியா, செல்வமா, வீரமா என்றால் 1008 தாமரை அம்மனுக்கு மலர்ந்து. அதே மாதிரி நீங்கள் லட்சுமிக்கு 1008 தாமரைக்கு மேலே இருக்கின்றார். சரஸ்வதி 1008 தாமரைக்கு மேலே இருக்கிறார். நாமளோ மான்றல் எங்களுடைய 1008 தாமரை மலர வேண்டும். இப்போ ஈசன் என்ன பார்க்கின்றான்? நீங்கள் கலியுகத்துக்கு வந்தது காரணம் ஈசனுடைய தியானம் இல்லையே. தவறிருந்து நாளைக்கு கொள்ளுறார் அசுரன் என்றால் அவன் ஒவ்வொரு நாளுமே கொள்ளுகின்றான். அசுரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஐஸ்மலை, நிலநடுக்கம், சுனாமி, கேன்சர், சிக்கிவிட்டீர்கள். இப்போ ஈசனிடம் ஈசன் என்ன சொல்லுகின்றான்? உங்களை ஒன்றும் பண்ணவில்லை. ஈசன் மன்னிப்பு கோருகின்றானா? இல்லை, அவன் அப்பவே சொல்லிவிட்டு சென்றான். மீண்டும் மன்னிக்கின்றான். ஆலயத்தில் சரிகை, கிரியை, யோகம், ஞானம். இப்போ சரிகையிலும் ஞானம் இருக்கு, கிரியையிலும் ஞானம் இருக்கு, யோகத்திலும் ஞானம். ஈசன் என்ன சொல்லுகின்றான்? 9 சக்கரங்களையும் கனியெடுத்து முன்னுக்குள் உன்னை அறிய சொல்லுகின்றான். இன்றைக்கு நாளைக்கு 9 நவராத்திரி முடிகின்றது. ஆனால் இங்கே நவதானியம் முளைக்கவில்லை. ஏன் முளைக்கவில்லை? வண்டி நகரம் போப்போது என்று சொல்லுகிறார் வண்டி மக்களுக்கு. வண்டி மக்களுக்கு 3 வருஷம் கொடுக்கின்றார் தவணை. 3 வருஷத்தில் இந்த கோயிலில் ஆலயத்தில் ஆக்களை காணவில்லை. மான்றோரை எங்கே இருக்கின்றான் என்று பார்க்கின்றான் ஈசன். ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் 5 கால பூஜை இருக்கு. 6 கால பூஜை இரவில் நீங்கள் படுக்கும் போது 6வது பூஜை. இங்கே 5 கால பூஜை. 5 தவம் இருந்தீர்களா? இல்லை. ஈசனுடைய சொத்தை நீங்கள் மடக்கி விட்டீர்கள். சிவன் சொத்து போல நாசம். சிவன் சட்டம் தான் பெரிய சொத்தில்லை. நீங்கள் திங்க் பண்ண வேண்டும் மாண்புகளை. வாசி வாசி என்ற பிரணாய கம்சத்தில் பூமியை படைத்தார். எங்களுக்குள்ளேயும் வாசி வாசி என்ற காற்று மூலம் நாமல் இருக்கின்றோம். ஈசன் என்ன சொல்லுகின்றான்? கேட்டுக் கொள்ளுங்கள். 24 ஆன்மா தத்துவப்படி 36 தத்துவத்திற்கு ஈசன் என்று பார்க்கின்றார். கல்வியா, செல்வமா, வீரமா பார்க்கின்றார்கள் 3 பேரும். ஈசன் நாளைக்கு அழிக்கவில்லை அம்மா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தியானம் இருந்து உங்களுடைய நராசுரனை அழிக்க சொல்லுகின்றார். ஆணவம், கண்மம், மாயை. நீங்கள் எல்லாம் நராசுரர்கள் என்றுதான் சொல்லுகிறார் ஒழிய என்னின் நீங்கள் ஈசனிடம் சரணடையவில்லை. வாரீர்கள், போறீர்கள். ஈசன் என்ன சொல்லுகின்றான் என்பதை உன்னிப்பாக கவனியுங்கள். ஆலயத்தில் தியானத்தை கொண்டுவர சொல்லுகின்றான். இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் சட்டலைட் அனுப்பினால் கொரியா அழியும். கொரியா சட்டலைட் அனுப்பினால் நீங்கள் ஜப்பான் போகுது. ஜப்பான் போனால் பினாங் 2 பாலமும் போயிடும். கீழே உடைந்து விட்டது, பூமிக்குள்ளே அரிச்சு விட்டதல்லவா? ஈசன் பார்க்கின்றான், ஓடி வருகின்றான். கலியுகத்தில் அவன் உங்களை விடவில்லையே. மீண்டும் வந்து செல்லுகின்றான்.
மனிதன் மூலம் தான் வர முடியும். அவன் இங்கே வந்தால் அந்த சாரம் அழிந்துவிடும். ஏன் அழிந்துவிடும் என்றால் அண்டத்திலிருந்து அவன் இங்கே வர மாட்டான். தூதர்களை அனுப்புகின்றான். தூதர்களோ மாற்றவில்லை, மாற்றி மாற்றி சந்திர மண்டலத்துக்கு போக வேண்டாம் என்றார்கள். இப்போ ஆதவ லோகம் போய்விட்டது. ஆதவ லோகத்தில் பிரச்சனை அடிப்பதற்கு என்ன காரணம்? சூரியன் பிளாக் ஹோலை செக் பண்றார்கள் சயின்டிஸ்ட். ஆனால் சூரியன் எண்ணத்துக்கு பறத்ததென்று தெரியவில்லையா? ஈசன் எங்களுக்கு சாப்பிடவும் ஆன்மாவுக்கு உணவு உண்ணவும் தியானம் இருந்து அவனுடைய பிரணாய கவசத்தில் வாழச் சொன்னார். சரியை கிரியை யோகம் ஞானம் மனமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் பிரணாய கவசம் அன்னமையின் ஆனந்த நேரத்தில் இருப்பதற்கு அண்ணன் நவபாசன சக்தி எரிந்து போயிருக்கின்றது. நிலைக்கவில்லை. தானியம் எல்லாம் நஞ்சா போச்சு. நாங்கள் சாப்பிடுற தானியம் உள்ளுக்கு நஞ்சா போகிறது. நம்மளுக்குள் இருக்கும் நஞ்சை கிளிய பண்ண சொல்லுகின்றான். எப்படி நஞ்சை எடுக்க சொல்லுகின்றான்? அவன் அப்பவே விட்டு போய்விட்டான். அம்மன் வந்திருக்கின்றான் சூலத்தோடு. அவன் கொல்லுவதற்கு பார்க்கின்றான். உங்களுக்கு இருக்கும் நெற்றிக்கண் உச்சிக்கண் பேரிக்கண் இப்போ திறந்து விட்டால் நீங்கள் தியானம் இருக்கும் போது உங்களால் அரை சக்கரமும் மலர்ந்து உச்சிக்கண் மலர்ந்து ஆதவன் பின்னுக்கு சுற்றுவான். ஆதவ லோகத்தில் வந்த தமிழர்களே, நீங்கள் மறக்கவில்லை, ஆனால் நீங்கள் அழியவில்லை. ஆனால் ஈசன் என்ன சொல்லுகின்றான்? அண்டத்திலிருந்து பார்க்கின்றான். இனிமேல் கலியுகத்தில் தப்ப முடியாது என்று சொல்லுகின்றான். தன்னுடைய அனுபவத்தை நீங்கள் அனுபவத்தில் சட்டளைக்கு அனுப்பினால் இனி முடியாது என்று சொல்லுகின்றான். எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்லுகின்றான். எல்லாரையும் ஆலயத்தில் தியானம் இருக்க சொல்லுகின்றான். கோயிலில் சரியை கிரியை பிள்ளைகளை கும்பிடும் போது ஈசனுடைய ஞானக்கண் திறக்கு. தோப்புக்கண் போது பிள்ளையார் முருகனை பயிலெடுத்து பறந்து ஞானம் இல்லாமல் எடுத்தார். பிள்ளைகளை உணர்த்தி உங்களுக்கு காட்டிவிட்டுத்தான் சென்றார். அம்மனை படைத்திருக்கின்றான் சக்தியார். உமாவதியார் சக்தியா வந்து படைச்சது உங்களுக்கு தெரியவில்லையா? ஈசன் சக்தி இல்லையோ ஜோதி இல்லை. ஈசனிடம் சரணடைய சொல்லுகின்றான். மாண்புகளே, கல்வியா செல்வமா வீரமா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கல்வியும் செல்வமும் வீரமும் தருகின்றேன் என்றுதானே சொல்லுகின்றான். வரத்தான் சொல்லுகின்றான். நீங்கள் வந்தால் இப்போ பூமிக்கு கேன்சர் வந்து விட்டது. உங்களுக்கு கேன்சர் வந்து விட்டது. கேன்சர் வந்தா போராளம்மா, நோய் டைவர்ஸ் கேன்சர் எல்லாம் பண்ணிருக்கின்றீர்கள். இனி வீடு விற்க முடியாது, சொத்து விற்க முடியாது, எங்க போர் என்று யோசிக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியவில்லை, இன்னும் ஒரு குறுகிய காலம் தான் இருக்கின்றது. இன்னும் 7 வருஷம் சொல்லுகின்றார். 2021 பினிஷ் மலேசியாவில் எல்லோரும் குந்துவார்கள். தியானத்தில் உலகத்தில் எல்லோரும் குந்தப் போகின்றார்கள். ஈசன் கொண்டு வாரான் வழியை. வேணுமா வேண்டாம் என்று கேட்கின்றான். உங்களை அடிக்கவில்லை, நொறுக்கவில்லை, குத்தவில்லை. அவன் என்ன செய்கின்றான்? தன் பாதையில் சமடைய சொல்லுகின்றான். ஆலயத்தை சமடை சொல்லுகின்றான். ஆன்மீகவாதிகள் கரையை பூட்ட சொல்லுகின்றான். கோயிலுக்கு வர சொல்லுகின்றான். எல்லாரையும் சரிய கிரிய யோகம் ஆன்மா ஆன்மீகவாதி ஆன்மாவுக்கு என்னும் சாப்பாடு போடவில்லை. ஆன்மீக கடைகளை யோசிக்க சொல்லுகிறான், பூட்ட சொல்லுகின்றான். கோயிலில் சரியில் இருக்கு, கிரியையில் இருக்கு, யோகத்தில் இருக்கு, ஞானத்தில் இருக்கு. எப்ப கோயிலை விட்டு மக்கள் பிரிந்தார்களோ அதிலிருந்துதான் இப்போ பூமி ஆடு தெரியுமா? ஐயா மோனிங்கள் குந்துகிறார். இங்கே கோயிலில் ஆட்கள் இல்லை. ஈசனோ வந்திருக்கின்றான், பார்க்கின்றான் அண்டத்தில் இருந்து. இங்கே வந்தி நகர மக்களை காணவில்லை. எங்கு சென்றார்கள் என்று பார்க்கின்றார். பாலத்தில் இருந்து தண்ணி வந்தால் வந்தி நகரம் போய்விடும் என்று அன்று சொன்னேன். 2 கிழமைக்கு முறை வந்தி போப்போம் என்று சொல்லிவிட்டு தியானம் முடிச்சு போனதும் வந்ததும் ஈசன் நிப்பாட்டி வைத்திருக்கின்றான். என்ன சொல்லுகின்றான்? 3 வருஷம் தருகின்றேன். இன்றைக்கு நாளைக்கு தீபாவளி எல்லோருக்கும் இறந்த நாள். தீபாவளி உங்களுக்கு செத்த நாள், இறந்த நாள் என்றால் உங்களோட ஆன்மா இறக்காதம்மா. பல கோடி ஆன்மா இறக்க போகின்றது தீபாவளிக்கு. கோயில் போப்போது, சேர்ச்சு போப்போது, பள்ளி எல்லாம் ஈசனுடைய வாசி வாசி காத்தில் இருக்கின்றீர்கள். உன் முன்னும் லிங்கத்தை வைக்க சொல்லுகின்றான். உன்னை அறிய சொல்லுகின்றான்.
ஈசன் வைக்கவில்லையா? சொல்லிவிட்டு மாணிக்க வாசர், அப்பர், சம்பந்தர் எல்லோரும் வந்தார்கள். ஒளியா வந்தார்கள், ஒளியாக பாடினார்கள். அது கோயிலில் பாடச் சொன்னார்கள். பாடினால் அந்த கவசம் வரும் என்று தெரியும் தானே. ஆனால் இருந்தாலும் தியானம் செய்தால் தானே பாடினால் பிள்ளை பாடும் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். நீங்கள் யோசிக்கவில்லையா? 63,000 ஆட்கொள்ளப்பட்டார். இப்போ நேரே வந்து நிற்கின்றான், உங்களை ஆட்கொள்ளப் போகின்றான். நீங்க எங்கேயும் ஓட முடியாது என்று சொல்லுகின்றான். இன்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள், மலேசியா அங்கெங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள். வந்து இங்கு வந்து மக்கள் வெல்கம் சொல்லவில்லை. ஈசன் சொல்லுகிறான், வெல்கம் உங்களுக்கு. உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு என்ன நடக்கும் என்று நீங்க வந்தவர்களுக்கு? இன்றைக்கு உங்களுக்கு சங்கிலி போறான், பவுன் சங்கிலி. இப்போ நீங்க தியானம் இருக்கும் போது உங்களுக்கு பவுன் சங்கிலி வேணுமா வேண்டாம் என்று கேட்கிறான். ஈசன் திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தாரு. 21,600 சுவாசம் போட்டாரு. நந்தி 5000 உட்காது பவுன். உங்களுக்கு இப்போ சங்கிலி வேணுமா? பவுன் என்றா என்ன தெரியுமா? பஞ்சபூதங்களோடு இருக்கும் போது உன்னுக்குள் பவுன்களை முன்னே யாருமே எரிக்க முடியாது. நந்தி உட்காது. நந்தி தப்பு பண்ணவில்லை, அல்லாஹ் முன்னுக்கு இருக்குது. ஈசன் சொத்தை தப்பு பண்ணாமல் இருக்கிறபடியா அவன் பவுன். நீங்கள் எல்லாம் பவுன் இல்லை. தியானம் இருந்து நந்தியை போல் முன்னுக்கு இருக்க சொல்லுகிறான். நந்திக்கு முன் லிங்கம் இருக்கிறது, அது நந்தியின் உருவம். ஈசனுடைய உருவம் ஒளிமயம். ஈசன் உருவமற்றவன். அதை நீங்கள் திங்க் பண்ண வேண்டும். இப்போ ஐயா பூசம் பண்ணும் போது ஒளி வந்தது. நீங்கள் மனதை பரிபடுத்திக் கும்பிட்டாப்பதும் இருந்து முடிஞ்சாலும் நீங்கள் கடைசியாக சரியை கிரியை யோகம் செய்து உள்ளுக்கு பஞ்சபூதத்தை கொண்டர சொல்லுகின்றார். கல்வியா, செல்வம்மா, வீரம்மா, இது அப்பவே செய்திருந்தால் இன்றைக்கு கோயிலில் புல்லாயிருக்கும் மக்கள். கோயிலில் இல்லை என்றில்லை, நீங்கள் அது தியானத்தை கடைப்பிடியுங்கள். வந்து கோயிலை பவுனால் கட்டி விடுவார் என்று ஈசன் சொல்லுகின்றார். வந்தின் கோயிலை எவர் நாளும் மற்றவைக்கு தியானம் இருக்க சொல்லுகின்றான். சரியை செய்துவிட்டு இதே டைமுக்கு கோயில் கதவு சாத்த முன் எல்லோரும் மக்களும் கூற வேண்டும். தியானம் இருந்துவிட்டு நீங்கள் வீட்டுக்கு சென்று விட்டீர்கள் என்றால் கோயில் உள்ளம் ஒரு கோயில், உன்னுள் ஆலயம். உள்ளம் ஒரு கோயில், உன்னுள் ஆலயம் என்றால் ஊருக்கு அருள் பெருஞ்சோடியாக வேண்டும். நீங்கள் திங்க் பண்ண வேண்டும், நான் கடவுள் இல்லை, நானும் உங்களை போல் மனிதன் யோசிக்க வேண்டும். ஒளியா போன பிறகு அங்கேதான் ஈசன் இருக்கின்றான். காலை தூக்கி பார்க்கின்றான். அவன் இல்லை என்றால் நான் பேச முடியாது. பைத்தியக்கார கூட்டங்களை பித்தன் சொல்லுவதை கேளுங்கள். பைத்தியம் என்றால் பித்தன். பித்தன் சொல்லதை கேட்க விட்டால் உங்கள் எல்லாரும் பைத்தியமாயிடும் என்று சொல்லுகின்றான். சொறி வரப்போகுது. சொறி வந்தால் மருந்தில்லை. நோய் வந்தால் நவபாசன சக்தியில் இருந்தால் உங்களுக்கு நோய் மாறும் என்று சொல்லுகின்றான். உங்களுக்கு வேணும் என்றால் அவனுடைய பிரணாய கவசத்தில் இருக்க வேண்டும். அவனுடைய கவசத்தில் இல்லாமல் நீங்கள் இப்போ செய்கிற திருவிளையாடல் மெசேஜ், ஐ லவ் யூ, இந்த மெசேஜ் யூ ஆர் ராங். பஞ்சபூதங்கள் ஈசன் பிரணாய கவசம் மூலம் கூட்டிக் கருவான். ஈசன் முன்பு வைக்கும் போது ஈசனுடைய கவசத்தில் தான் உலகம் இருந்தது. இப்போ ஈசனுடைய கவசத்தில் இல்லை என்று தெரியவில்லையே மாண்புகள். உணர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய கவசம் உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்து வாழ சொல்லுகிறார். அருது 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 மான்றா பிறப்பது அருது. மனித பிறப்பு நல்ல பிறப்பு. ஆறறிவுள்ள மனிதன் ஆறாரத்தை முறுக்கி சதாக்களம் இருந்து ஈரோடு இருந்து அன்பா வாழ சொல்றார். ஐ லவ் யூ டார்லிங். அன்பு, அன்பே சிவன். அந்த அன்பே சிவன் என்பது உங்களுக்கு என்ன தெரியுமா? அந்த பிரணாய பள்ளி கொண்டால் பெருமாள். பெருமாள் பள்ளி கொண்டிருந்தால் இந்தியாவில் 7 மலைக்கு வெள்ள மாறி காட்டுகின்றான். போன தீபாவளிக்கு சொன்னேன், சந்தோஷா கோயில். சந்தோஷா கோயில் சொல்லி முடிந்தது. மக்கள் அடுத்த நாள் ஏறுது வெள்ளம். திருப்பதியில் ஏறி காட்டுகின்றான். 7 சக்கரங்களை இயக்கிவிட்டால் உங்களுக்கு வெள்ளம் வராது என்று சொல்லுகிறான். கலியுகத்தில் வந்து நிற்கின்றது என்று சொல்லுகின்றான். கலியுகம் வரும் என்றால் பிரமனுக்கு 50 வயது. இப்போ சூரியனுடைய பிரணாய கவசம் 50% நஞ்சு. நாம சுவாசிக்கிறது நஞ்சு.
இல்லை. நீங்க நஞ்சு 50 வயதில் இறந்துவீர்கள். போனால் இன்னும் கொஞ்ச காலம் போனால் 40 வயதில் இறந்து விடுவீர்கள். கலியுகம். ஈசன் காட்டுகின்றான். ஈசன் நேரே வந்து இப்போ இங்கே இருக்கிறவள் கையில் சக்தி இருக்கு, தூக்குங்கள் கையை தூதர்கள். இவர்கள் எல்லாரும் துறக்க போறார்கள். திறந்து விட்டு பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டிய போறார்கள். They have Shakti. Everybody can do meditation. Everybody can think. இங்கே வரும் குருவில்ல, அண்டத்தில் தான் குரு இருக்கின்றான். தட்சிணாமூர்த்தியும் குருவில்லை, சித்தர்களும் குருவில்லை. நவக்கிரகத்துக்கு பெரியவன் ஈசன் மேலே நிற்கின்றான். பாருங்கள், ஈசனுக்கு லட்சுமி இருக்கின்றார், அம்மன் இருக்கின்றார், சரஸ்வதி இருக்கின்றார். கல்வியா செல்வமாவி அப்ப 30 நாளும் தவம் இருக்கின்றார். நாம தவம் இருக்கவில்லை. 9 மாதம் நீங்கள் 9 நாளாவது தவம் இருந்தீங்களோ? சக்கரத்தை இயக்கினீங்களோ? இயக்கினி நீங்கள் மட்டும்தான் இயக்கிருக்கிறீங்க. ஏன் எல்லா மாணவர்களுக்கு அன்பா இருக்க முடியல? அன்பேசிடும் இது நஞ்சோ? இல்லறத்தில் இங்கே சாரி உடுத்துட்டு வர சொன்னேன். இது வெள்ளை சட்டை போட தேவையில்லை. மகாலட்சுமி போல் வர வேண்டும், லட்சுமி போல் வீட்டை இருக்க வேண்டும் என்று ஈசன் சொல்லுகின்றான். ஈசன் உங்களை சன்னியாசி வேடம் எடுக்க சொல்லவில்லை, சித்தர் வேடம் எடுக்க சொல்லவில்லை, தாடி வளர்க்க சொல்லவில்லை, உங்களை ஆன்மீக கடை போட சொல்லவில்லை. என்னுடைய கடை ஆன்மீக கடை மேலே இருக்கு, அங்கதான் ஆன்மாக்கு சாப்பாடு இங்கே இல்லை என்று சொல்லுகின்றான். அதுக்கு தானே கோயிலை உருவாக்கி வச்சிருக்கின்றான். இங்கே வரும் என்று சொல்லுறான். உள்ளம் ஒரு கோயில். முருகன் ஆளும் போது, சேர சோழபாண்டியன் ஆளும் போது இந்தியாவில் எந்த பாதிப்பும் தெரியல. முருகன் போய்விட்டானா? அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்து வச்சுக்கிறீர்கள்? உடைந்து மலேசியா வந்து விட்டது, ஆப்பிரிக்கா வந்து விட்டது, சவுதி எல்லாம் வந்துட்டதல்ல. இப்ப நீங்கள் உங்களோட குடும்பம் டைவர்ஸ், கேன்சர், நோய் உடைஞ்சு நிற்கிறீங்க. அண்ணன் தம்பி எல்லோரும் சண்டை பிடிக்கிறீர்கள். சகோதரங்கள் பிரச்சனையா போய்விட்டது. பிள்ளையார் முருகனும் சண்டை பிடித்தார்களோ? பிள்ளையாருக்கு ஞானம் கொடுத்து விட்டு முருகனுக்கு கொடுக்கா போன ஈசன் தன்னிடம் வரண்டா, தன்னை போல் இருந்தால் தான் நீங்கள் என்னுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டான். நீங்க ஈசனுடைய பிள்ளையரா இருந்தால் ஈசன் மேலே இருக்கின்றான். அவனால் இருக்க போறீங்களா? வந்திங் நேரத்தை கேட்கின்றான். எம்மதமும் சம்மதம், எல்லாத்துக்குள் நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். இப்போ எல்லோரும் இழுக்க போகிறார்கள். சுவாசம் நாடு சுத்தி செய்ய போறார்கள். இந்த சுத்தி செய்யவில்லை என்றால் இறந்து விடுவார் என்றால் மலையை மறுக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் மறுக்கிறார்கள். எல்லோரையும் செய்ய வைக்கவில்லை போகின்றான். எங்கேயோட போறீங்கள்? மலாக்காவில் 10ஆம் மாசம் கூட்டம் வரப்போது. அடுத்த வருஷம் மலக்கா சிலம்பாளுக்கு 3 மதம் 3 நாடு சுத்தி பயிற்சி செய்வார்கள், தியானம் செய்வார்கள். இது நடக்கத்தான் போகுது. இந்த கிங் பண்ணிக்கோ, உள்ளுக்குள் இருப்பவன் ஈசன். உள்ளம் ஒரு கோயில். ஈசன் படைச்சது உங்களுக்கு 72வது நாடி. 72 நாடிக்குள்ள 7 சக்கரங்கள் சுத்துது. 9வது 8வது சக்கரம் உச்சிக்கண். பிறரிக்கிறோம் 9 கணிந்தால் மேலே போயிட்டு மீண்டும் வந்திருக்கின்றான் ஈசன். ஈசன் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? நீங்கள் ஏமாந்து விடாதீர்களே மான்றே, வந்தீங்க மக்களே. இன்றைக்கு இவ்வளவு பேரும் வந்து உங்களுக்கு உணர்த்தார். கோயில் தலைவரில் இருந்து, ஐயரில் இருந்து எல்லோருமே 1 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தால் நஞ்சா? நஞ்சில்லையல்லவா? கோயில் நிர்வாகம் கொண்டு வர வேண்டும். இந்து சங்கம் எல்லாம் தேவையில்லை. உங்க கோயிலை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. மக்கள் காசு போட்டு கோயிலை கட்டிட்டு போங்க. பிச்சை எடுக்க தேவை என்று ஈசன் சொல்லுகின்றான். என்ன மாதிரி இருங்கள், நான் உங்களை பார்க்கின்றான். வந்தின் நகரத்தை அழிய விட மாட்டான் என்று சொல்லுகின்றான். வந்திங்கள் தானியமே நஞ்சா போச்சு. நம்ம முளைக்கவில்லை. இங்க இந்த கோயில் பாருங்கள், முளைக்கவில்லை. அப்ப அழிய போல என்று தெரியுதல்ல. சந்தோஷா கோயில் அழகா முளைத்திருக்குது. அங்க நம்ம தியானம் இருந்தோம். சந்தோஷா கோயிலில் இருந்து தியானம் இருந்தபடியால் தான் இப்பவும் சந்தோஷாக்கு வெள்ளம் வரவில்லை. இங்கே வந்திருக்கின்றார்கள். போன முறை வெள்ளம் அவர்களுக்கு வரவில்லை. வெள்ளம் எட்டி பார்க்குது, அவங்க விட்ட மட்டும் ஏறுதில்லை.
உங்கள் கவசம் இருக்கும் போது, ஈசனா இருக்கும் போது அவன் வரமாட்டான், விலக்கி விடுவான். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் உணருங்கள், உங்களை வேறிடம் மாற்றினாலும் மாற்றக்கூடும். அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியாம உங்களை கூட்டிக் கொண்டு போயிடுவான். 36 தத்துவத்தில் மழை பெய்தானோ எரிந்து விடுவீர்கள். புல்லில்லை, பூண்டில்லை, மிருகம் இல்லை, சாப்பிட ஒன்றுமில்லை. புல்லாய், பூடாய், புழுவாய், மிருகமாயி, மரமாய் எழுதியிருக்கின்றான். இங்கே புண்டைக்கு கல்வியா, செல்வமா, வீரமா, புல்லாய் புழுவாக போறீங்களா? புல் உங்களுக்கு என்ன செய்ய தெரியுமோ? வண்டிங் மலையிலிருந்து கரையவரையாக புல்லு நிலத்தில் ஒட்டிக்கொண்டு பூமியில மண்ணை கரையாக பாதுகாக்கின்றான். ஈசன் சும்மா படைக்கவில்லை புல்லை. பைத்தியக்கார கூட்டங்களே, ஈசன் பைத்தியம் என்று சொல்லுவது ஏனென்றால் பித்தனை பைத்தியம் என்றீர்கள். நபிய பைத்தியம், இயேசுநாதர் பைத்தியம். இப்ப நாம் வந்தாலும் உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியும் என்றால் புரியவில்லை. இவர்களுக்கு புரியும். சக்கரம் செய்து தியானம் செய்தவருக்கு நான் பேசினா புரியும். அப்ப தியானம் செய்தால் ஈசனை புரிய முடியும். You never do சக்கரா, never do தியானம். ஈசனை உணர முடியாது. இவர்கள் உணர்ந்தபடியா தான் இப்படி வந்திருக்கிறார்கள். காசு இல்லை, காசு எந்த காசும் கொடுக்கவில்லை, எந்த பொருளும் கொடுக்கவில்லை. அண்டத்தில் சும்மா வைத்திருக்கின்றார். அவன் நீ எடுத்துட்டு போக சொல்லுகிறான். அவன் காசு இல்லாம தானே ஊழியப்படுத்தான். வயிற்றுக்குள் அம்மாவின் குழந்தை இருக்கும் போது காசு கொடுக்குறீங்களா? எவனும் குரு வந்தானா? ஈசன் தானே அங்கிருந்து உங்களுக்கு எல்லாம் செய்து விடுகிறான் அண்டத்தில் இருந்து. அதனால் உங்களுக்கு காசு தேவையில்லை. ஞானம் புரியா தருகின்றார். உங்களுக்கு ஞான கையை திறந்து உங்களுக்கு தந்து விட்டேன். இவர்கள் அவர்கள் சந்ததி புரியா தானே கொடுப்பார். பிள்ளைகிட்ட காசு வேண்ட மாட்டார்களம்மா. பிள்ளையாரை கூப்பிட்டு ஞானம் கொடுக்கும் போது ஈசன் காசு வேண்டானா? இல்லையே. முருகன் கோவலத்தை கட்டிட்டு புரிஞ்சு புரியாதான் எடுத்தான் காசு இல்லாம. சரியை கிரியை கோயிலுக்கு வாங்க, உண்டியல காஜியாட்ட கொடுங்க, தியானம் செய்யுங்க, அவ்வளவுதான். Don't keep anybody guru. குரு என்பவன் நானும் இல்லையம்மா. யூடு தியானம் துறந்தவுடன் ஒளி தெரியுது. அங்க இருந்தா வருது, இங்க வருமோ? அண்டத்தில் இருந்தா நீங்க வரும். மண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு. Very lucky people, kind people தப்பி விட்டீர்கள். சந்தோஷ தலைவர், கோயில் தலைவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். பாப்பா சென்றவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பாப்பா சென்றவர்கள் தியானம் இல்லை, பூட்ட சொல்லுகிறான் ஈசன். ஐயோ கர்மா, you can know my missus. அந்த நீங்க ஏன் தப்பு பண்றீங்க? ஈசன் சொன்னானா? ஆன்மீகவாதிகளை உங்களை உணர சொல்லுகிறான். ஆன்மாவுக்கு தத்துவப்படி 24 ஆன்மா தத்துவப்படி 36 தத்துவப்படி 24 நாடு இருக்கு. பூமி 24 மத்தியானம் சுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் சயின்டிஸ்டுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு அந்த பிள்ளை பிளாக் ஹோலை பற்றி பேசுறா. தியானத்தையும் சேர்த்து பேசிக்க அவளுக்கு என்னமே அவளுக்கு என்னன்னு தெரியவில்லையா? தெரிந்தவரையே தானே பேசுது பிள்ளை. ஞானம் சயின்டிஸ்ட் என்பவன் ஈசன். ஈசன் தான் சயின்டிஸ்ட். அவனிடம் படிச்சு விட்டுத்தான் சயின்டிஸ்ட் போகணும். முதல் நீங்க தியானம் இருந்து விட்டுத்தான் ஆராய்ச்சி செய்ய சொல்லுவான். செய்து விட்டா நீங்க பிளாக் ஹோல் ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க. பிளாக் ஹோல் ஆராய்ச்சி பண்ண என்ன காரணம்? அந்த பிள்ளை சிரிக்குது. அவன் சயின்டிஸ்ட் ஆயிட்டான், உள்ளுக்கு போலாம். அட பைத்தியக்கார கூட்டங்களே, அவர் 27,000 ஆண்டுக்கு சூரியன் 27,000 சுத்த வச்சு, இங்க வியாழன் கிரகம் 12 ஆண்டுக்கு சுத்த வச்சு, எல்லா பிளானட்டும் பற்றி பூமிய இடம்பலம். இப்ப கண்ணை மூடிட்டா பூமி இங்க திரும்பும், இங்க திரும்பும். அவன் படைச்சது சூரியன். எங்கட சூரியன் மட்டும்தான் முழுமையா இருக்கின்றது. 3003 சூரியன் இருக்கு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு போறதுக்கு அந்த போறான் சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் என்ன திங்க் பண்ணான்? தானே அழைச்சு போட்டு தான் தப்பலாம் பார்க்கிறான். தப்ப முடியாது. எப்படி போனதான் தப்ப முடியும்? அவர் யோசிச்சாரு, நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு சூரியனுக்கு போய் அடுத்த லோகத்துக்கு போயிடலாம். ஆனா சூரியன் படைச்சதே 27 நட்சத்திரம் தான் படைச்சிருக்கு. அடுத்த சூரியனுக்கு போறா ஈசன் கையில் எம்பிட்டு அவன் விட்டா தான் போக முடியும். போறாங்க சயின்டிஸ்ட். ஈசன்ட்ட போகாம இன்னொரு லோகத்துக்கு இன்னொரு பூமிக்கு போக முடியாது தெரியல.
அங்க பூ முழுமையாகவில்லை. யூடு மெடிடேஷன் இப்ப என்ன தூக்கொண்டு வேறு இடத்த விடல. அவர் தான் போக முடியும், நானும் போக முடியாது. பைத்தியக்கார கூட்டங்கள் அவர் தான் எல்லாருக்கும் பூர முடியும். ஒரு ஆள் தான் இருக்கிறார். இதை திங்குல பச்சை மரம் எரியுது, பத்தி எரிய விட மோசா கட்டிப்பிடிக்கிறாரு. எல்லாரும் நவீனாயமாரை கட்டிப்பிடிக்கிறார்கள். ஈசன் கட்டிப்பிடிச்சார். இப்ப ஈசன் வந்து நிற்கின்றான். தியானம். தியானம் என்றா என்ன? உன்னுடைய சக்கரத்தை இயக்கி நான் தியானம் என்றது ஈசன் தியானம் செய்த கொல்ல போறான். அம்மன் தியானம் இருக்கிறா, லட்சுமி தியானம் இருக்கிறா, எல்லாம் தியானம் உமாவதியார் கொல்லுகிறான். சக்தி கொல்றா அசுரனை. சக்தி இல்லையே, ஈசன் தான் கொல்லுகின்றான். ஒன்றே குலம், ஒன்றே தெய்வம். கணவன் மனைவி சந்தோஷமா வாழ சொல்லுகிறான். இணைந்து பிரிய வேண்டாம். இப்ப டைவர்ஸ், கேன்சர், நோய். அவன் பார்க்கிறான் நேரம் இருந்து. இப்போ வந்து நகரை எடுத்து விட்டான். இன்றைக்கு நவராத்திரிக்கு எடுத்து விட்டான் உலகத்தை. இன்று இரவு எடுத்திருக்கின்றான் அவன் செல்வி. நீங்க இதை செல்வி எடுக்கிறீங்க, அவன் அங்கிருந்து செல்வி எடுக்கிறான். அவன் எடுத்துட்டு இருக்கிறான். உங்கள் முன்னுக்குள் லிங்கம் இருக்கா? உள்ளுக்குள் உன் உருவம் தெரியுதா? உள்ளம் ஒரு கோயிலா இருக்கிறியான்னு பார்க்கிறான். இன்றைக்கு today he will see you. அதுதான் நவராத்திரி. நவராத்திரி என்ன பயப்படாம நிக்கிற வரவே இல்லை கோயிலுக்கு. பயமே இல்லை. ஈசனுக்கு ஈசனுக்கு பயம் என்ன வந்திருப்பீங்களா? மக்கள் பயம் இல்லை. இப்ப பேர் ராசா ஆசிரியர்கள் திங்க் பண்ணி கொள்ளுங்கள். நராசுரன் என்ற உள்ளுக்குத்தான் இருக்கிறான். இந்த முறை தீபாவளிக்கு நராசுரன் எடுக்க போறீர்கள். இப்ப நீங்க நராசுரன் எடுத்தா தான் தீபாவளி வரப்போகுது. அடுத்த கிழமை தீபாவளிக்கு செத்தவர்கள் எல்லாரும் சொல்லுகின்றேன். அழிய போது உலகம். ஆனா உலகம் அழியாது. பூமி கொஞ்சம் அழியும், திருப்பி பூமி உண்டாயிடும். பூமி அழியாது. இங்கு ஏமாந்து போவீர்கள். நாம இருந்துருவோம். இந்த மக்கள் இருப்பாங்களம்மா, இந்த சந்ததி அழியாது. உங்களோட சந்ததி அழியாண்டு நான் எழுதிக்கிட்டு போறேன். இன்றைக்கு வந்தவைக்கு உங்களோட சந்ததி அழியாது. எப்படி அழியும்? அப்ப வண்டி நேரம் அழியாதல்ல, தியானம் அல்ல முஷ்கிலா. வந்தீங்க சொல்லி கொடுக்க அவங்க ஆன்மீக கடையோ ஏதாவது கோரிங் கடையோ நாசி கோரிஞ்சா. ஐயோ சிவன் சொத்த கோரிங் பண்ண வேண்டான்றாரு. நீங்க மக்கி கோரிங் நாசி கோரிங் சாப்பிடுங்கம்மா, ஞானத்தை சொரிய வேண்டாம் என்றாரு. அதை கோரிங் பண்ணாதீங்க. விளங்குதம்மா? ஞானம் ஞானம் விஞ்ஞானம். இத பயிற்சி ஆரம்பிப்போம். நீங்க போய் பார்க்கலாமா? பயிற்சி கையிடுங்கம்மா. பாருங்க, நான் சொல்லித்தரேன். ஏன் வைக்கிறேன்டால் அழகா தெரிய வேண்டும். நான் சொல்லும் போது உன்னிப்பா கவனிங்க. இது கை வைக்கிறது இப்படி. ஓகே பாருங்கம்மா. இப்ப இவங்க ஓம் சொன்னா அங்க கேட்கும். எப்படி கேட்கும்? எல்லா ஆன்மாவையும் பார்ப்பான். எவ்வளவு தூரம் சக்கரம் கரைஞ்சிருக்கும் அங்க பார்ப்பான். கல்வியா செல்வமா தருவதுக்கு. ஆனா இப்ப நான் ஒரே அடியா ஜோயின் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஒரே அடியா தர போறாரு. அதுக்குதான் நான் பண்ணுறேன். எல்லாரும் ஒரே லெவல் ஆக்க போறேன். இப்ப திருப்பி வீட்டை போய் தியானம் செய்யாட்டி ஒரே லெவல் இல்லை. இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் செல்வம் கிடைக்கும். நம்பர் அடிக்க போய் நாளைக்கு நம்பர் அடிக்குமா? பாருங்கம்மா, நந்தி நாக்கால மூக்க பத்தி கொண்டிருக்கு. இதுதான் மூச்சு பச்சி. 5000 ஆண்டுக்கு முதல் ஈசன் சொல்லி கொடுத்தான். திருமுறை வந்து சொல்லி தந்தாரு. நம்ம செய்யல. இப்ப கட்டாயம் செய்ய வேணும். கூட்டம் வந்தா உள்ளுக்கு நஞ்சு. ஓகே, கை எப்படி இருக்குமா? இப்படிங்க மூச்சுங்க. கும்பம் ஓ பட்டு ஓ தட்டு ஓ பொட்டு ஓ காலு ஓ பச்சு ஓ பாரு ஓ வேறு ஓ பட்டு. அம்மா கொஞ்சம் பாருங்கம்மா. இடக்கலை இடத்தால் இருக்க வேண்டும். அங்க பாருங்கம்மா, எல்லாரும் ப்ரோபியா செய்யணும். That is the my hand come this side. அம்மா முதல் இடப்பக்கத்தால் இருக்கணும். இடத்தால் எழுத்தால் லொப்பட்டா உச்சி. முதல் ஈஸ்வருக்கு வணக்கம். திருப்பி வலப்பக்கத்தால் எழுத்தால் லொப்பட்டா பிறடிக்கு வரும். உச்சியால வந்தா பிறடிக்கு சுத்தும். ஓகே, ரெடி? எழுந்தம்மா.
மூச்சலுங்க சத்தம் போடுங்க. கும்பம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8 திருப்பிடுங்க. கும்பம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8 திருப்பிடுங்க. கும்பம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8 முண்டுவிடுங்க. கும்பம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8 திருப்பிடுங்க. கும்பம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8 முண்டுவிடுங்க. கும்பம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8 மனதை பலி கொடுத்து செய்யணும்மா. இப்ப நீங்க புதுசா வந்தா பயப்பட வேண்டாம். போய் இவங்க சொல்லி தந்து பேப்பர் தந்துருவாங்க. they will teach you. ஆக்களுக்கு துறந்து விடுவார்கள். ஓகே, இப்ப நம்ம இது வந்து நான் செய்து காட்டுறேன். நீங்க செய்ய இடம் காணாது, கஷ்டம். இது சூரிய கலை. இழுத்து லொக் பண்ணுவோம். 8 கவுண்டிங் மூச்சோடுவோம். இங்க சந்திர கலை லொக் பண்றோம். இது மூன்றும் இப்ப செய்ய வேண்டாம், இடம் காணாது. you have trouble. ஓகே பாருங்கம்மா, இது வந்தம்மா மூன்றாவது பயிற்சி. இது மூன்றும் தான் செய்ய போறோம். சொல்லிட்டு எப்படி வச்சுட்டம்மா, கை இப்படி அடிச்சு பாருங்க. மடி அடிங்க, நடக்கும் இல்ல ஒரே அடிங்க. ஆட போகுது அடே, ஒரே அடிங்க அடிங்க அடிங்க. வண்டிங்கி தண்ணி தரக்கூடாது. அடிங்க அடிங்க. பட்டாசு கொடுத்துங்க. நாளைக்கு இதைத்தான் கொடுத்துச்சுங்க. பட்டாசு கொடுத்தாச்சு, காசு தேவையில்லை. பைத்தியக்கார கூட்டம். பட்டாசு கொடுத்துறா இதானம்மா அநியாயம். பட்டாசை கொடுத்து அந்த புள்ளி வருது. இயற்கை காசு திருப்பி அடிச்சு பாருங்க. தீபாவளி கழிச்சுங்க. அத கோயில பட்டாசு கொடுத்துறாரு வைக்க போறாங்க. ஓகே, கை வைங்கம்மா. ஓகே, இது அந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டாம், இடம் காணாது. மூச்சு எடுத்து லொக் பண்ணா காத்து எங்கேயும் போகாது. லொக் பண்ணா ஃபைனல் கோட் நேரடியா நெத்திக்கு வந்துடும். ஞானக்கண் ஞானக்கு வந்தோன்னா திருப்பி உள்ளுக்கு 24 நாடியும் கிளியர் பண்ணப்படும். அதான் அப்புறம் சொல்லித்தார். என்ன, இன்றைக்கு நான் நவராத்திரிக்கு டக்குன்னு தியானம் இருந்துட்டு ரீசெண்ட். ஓகே, ரெடி பாருங்கம்மா. இப்ப தியானம் கை வைங்க. எப்படி புதுசா வந்த கையை திங்கலாம். புதுசா நாக்கள் பழைய புதுசாக்கலாம் இல்லையா பழசா. இங்க உள்ள வந்தீங்க மக்களுக்கு. ஓகே, திறந்தவங்க போய் டக்குன்னு திறங்க. கடன் திறங்க போய் எல்லாம் திறங்க. டக்குன்னு கைக்கு பாஸ் தட்டி திறங்க. ஓராக்கிழமை திறங்க. திறந்துருங்க. ஞானக்கான திறந்துருவாங்க. திறந்து என்ன பார்த்து நிக்கிறீங்க. ஓப்பன் அம்மா சக்கரம் தூதர் விளங்கியம்மா. அம்மா கையேற்றுங்க. புதுசா வந்தவங்க இன்றைக்கு வந்தவ. அப்பதான் சக்தி ரங்கம். நீங்கள் போங்க, திறங்கம்மா. போய் கேர்ள்ஸ் எல்லாம் ஓடுங்க. லேடிஸ் பாய்ஸ் போங்க. தாயாருக்கு வணக்கம். கீழே குனிஞ்சவரிய தந்தையாருக்கு வணக்கம். குனிஞ்சவரிய ஜோதியே சத்குருவே சரணம். ஜோதியே சத்குருவே சரணம். ஜோதியே சத்குருவே சரணம். கையத்துக்கு அசத்தியத்திலிருந்து சத்திய மார்க்கத்துக்கு அழைத்துச் செல். இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல். சாவின்றி ஆணுஜோதியை சாகாமல் அழைத்துச் செல்.
சின்மய முத்திரை மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் நெற்றிக்கண்ணை ஒரு கணம் உணர்ந்து உச்சிக்கண்ணை ஒரு கணம் உணர்ந்து பிறவி கண்ணை ஒரு கணம் உணர்ந்து மீண்டும் உச்சிக்கண்ணை ஒரு கணம் உணர்ந்து மீண்டும் நெற்றிக்கண்ணு ஐம்புலனடக்கி தியானம். ஆக்ஞா மனதுக்கு சொல்லணும், மனதுக்குள்ள ஆக்ஞா 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 ஆக்ஞா. ஓம் 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 ஓம். மூலாதாரம் சிவப்பு கலர், மூலாதாரம் மூலாதாரம் மனதுக்கு சொல்லணும். மூலாதாரம் 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 மூலாதாரம். லம் 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 lam 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 lam. சுவசித்தானம் 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 சுவசித்தானம். ஓம் 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 ஓம். மணிப்புரம் மஞ்சள் கலர், மணிப்புரம் 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 மணிப்புரம். ரம் 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 ram 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 ram. அனகாதம் 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 அனகாதம். யம் 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 யம். விசுத்தி 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 விசுத்தி. ஹம் 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 ஹம். பரம் ஊரா கலர், பரம் 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 பரம். ஏஞ்ச் 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 ஏஞ்ச். எப்போதான் நீங்கள் மனதை பழி கொடுத்திருக்கிறீர்கள்? ஈசன் அண்டத்தில் பார்க்கிறான். கல்வியா செல்வமா வீரமா? இன்றைக்கு 9வது நாள் என்றால் 9வது நாளில் நீங்கள் தவம் இருந்து இப்போ 9 சக்கரங்களும் கனிய போகிறது. அண்டத்திலிருந்து 8வது உச்சி வழியாக
சக்கரம், மணிப்புரா சக்கரம், அனகாத சக்கரம், விசுத்தி சக்கரம், அக்னியா சக்கரம் சதாக்களை மலர்ந்திருக்கின்றது. இப்போ எல்லா சக்கரம் ஒளியாக போகின்றது. இப்போ நவவாசன சக்தி நவராத்திரி என்றால் உங்களுடைய 7 கல்லும் இல்லை, 9 கல்லும் ஒளியாக போகின்றது. உங்கள் 9 கல்லும் 9 பவுனாக போகின்றது. 9 சக்கரமும் இப்போ பவுனாக போகிறது. மூலாதாரம் சிவப்பு கலர், அனகாதம் பச்சை கலர், சதாக்கலை 1008 தாமரை. இந்த 3 கலரும் மலர்ந்த போதுதான் அம்மன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் சோதித்தானா சக்கரம் மலரவில்லை என்றால் நீங்கள் சரஸ்வதி இல்லை அல்லவா? அதை நீங்கள் திங்க் பண்ண வேண்டும். ஆனால் லட்சுமி என்றால் மணிப்புரா சக்கரத்தில் எல்லா சக்கரத்திலும் தொப்புளில் நட்சத்திரம் விழுந்து விரடியில் சுற்றினால்தான் லட்சுமி. நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்தையும் படிப்படியா சொன்னால்தான் பூரி படிப்படியா படியப்பட்டு மெதுமெதுவாக வந்து மெதுமெதுவாக முழுமையானது போல் ஆன்மீகவாதிகள் உணர வேண்டும். தனித்தனி சக்கரங்கள் செய்யக்கூடாது. சரியை கிரியை யோகம் ஞானம் என்று கோயிலில் வைத்திருந்தால் ஏன் வைத்திருந்தார்கள்? சரியான வழியில் மாண்டர்கள் போய்விட வேண்டும். தப்பான ஆன்மீகத்தில் போய் உங்கள் செல்லுகளை வடிக்க விடக்கூடாது. தவறுகள் பால்கடையும் போது நஞ்சை கக்கவுடன் ஓடினார்கள் சிவனிடம், ஈசனிடம். ஈசன் அந்த நஞ்சை திரட்டி எடுத்து போட்டான் அல்லவா? இப்போ ஆன்மீக வேதிகள் தன் அறிவுக்கு உபதேசத்தை வைக்கக்கூடாது. சிவ தத்துவப்படி 36 தத்துவத்துக்கு கீழ் இப்போ சொல்லுகின்றான் ஈசன். வடிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். படிப்படியா இப்போ சக்கரத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கள். மூலாதாரம் சிவப்பு கலர், சுவசித்தானா ஆரஞ்சு கலர், மணிப்புரா மஞ்சள் கலர், அனகாதம் பச்சை கலர், விசுத்தி ஆகாய கலர், நெத்திக்கண்டா கலர், பரமிஞ்சென்று சொல்வது ஊதா கலர் மலர்ந்ததும் உச்சிக்கண் மஞ்சள் கலர் சந்திரன். அது முழுமையாக முடியாது. பின்பிரடியில் சுத்தி 7 வர்ணங்கள் வைக்கின்றான் சூரியனில் ஆதமனில். இப்போ உங்கள் ஆதவலோகன் பிறடியில் சுத்துகின்றது. அந்த 7 வர்ணங்களும் இங்கே சுத்தும் போது உங்கள் நவராத்திரி நவதானியம் முளைக்கவில்லை. இந்த கோயிலில் ஏன் முளைக்கவில்லை? அவர்கள் எல்லோரும் தியானம் இருந்தால்தான் பூமியில் மாற்றம் அடைந்திருக்கிறது. நெல்லியில் சுவர் வந்து விட்டது, அரிசியில் நஞ்சு வந்து விட்டது அல்லவா? தானியம் நவதானியம் புல்லா நஞ்சா இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய முதுகுத்தண்டில் இருக்கும் சக்கரத்தை ஈசனோடு இயக்கி கல்வியா செல்வமா வீரமா இருக்க சொல்லுகின்றான். இன்றைக்கு கல்வியா செல்வமா வீரமா, நாளைக்கு இரவோடு உங்களுக்கு பூர்த்தியாகிறல்லவா? ஆனால் இன்றைக்கு 9 சக்கரமும் கனிய வைத்திருக்கின்றார் ஈசன். அதனால் நீங்கள் எவ்ரிடே கல்வியா செல்வமா வீரமா. பூமி 24 மணித்தியாலம் சுத்துகின்றது. 9 சக்கரத்தையும் கணிந்து கொண்டு சூரியன் உதித்துக் கொண்டு சந்திரன் உதித்துக் கொண்டே இருக்குது. 24 மணித்தியாலம் பூமிதான் மறைக்கின்றது. அதுதான் அமாவாசை, அதுதான் பருவம். ஆனால் சூரியனும் சந்திரனும் தென்றும் தேவதில்லை. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஈஸ்வரன் தேய மாட்டான், நாம தான் தேர்ந்து போவோம். வாழ்க்கையில் கல்வி இல்லை, செல்வம் இல்லை, வீரம் இல்லை, அதனால் நவவாசன சக்தி இல்லை. எங்களுக்கு நோய் வருகின்றது. அந்த நவவாசன சக்தி தொண்டையில் ஈசன் ஆழம் உள்ள மனிதனுக்கு ஆதாரத்தையும் திரட்டி அண்டத்தில் வந்து நவவாசக்தியை எடுக்க சொல்லுகிறான். நவராத்திரிக்கு நவராத்திரி என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஈசன் படைச்ச அன்றுதான் நவராத்திரி. தற்பூசம், தற்பூசத்தில் அன்று படைச்ச நிறுத்தான். அது பழுதானவுடன் அசுரனை கொண்ட நாட்தான் நவராத்திரி. அதை நீங்கள் திங்க் பண்ண வேண்டும். அடுத்த தற்பூசத்துக்குள் எல்லோரும் தியானத்தில் இருந்து ஈஸ்வரன் முனைய வேண்டும் என்று சொல்லுகிறான். சூரியன் உதிக்கும் போது சந்திரன் மறையும் போது ஈசன் பார்ப்பான். 10 கேவில் நாம தியானம் கூட போகின்றோம். இதை இழந்து கொள்ளுங்கள். போன முறை ஈசன் வழியில் இருந்து பேசி இப்போ உள்ளுக்குள் இருந்து ராஜாவாடுகிறான் ஈசன். இந்த தற்பூசத்துக்கு எல்லோரும் 10 கேவில் கூடுகிறோம். வண்டின் மக்களும் இந்த கோயிலில் கூட வேண்டும். தற்பூசத்துக்கு அந்தந்த கோயில் தியாகம் இருக்க வேண்டும் என்று ஈசன் சொல்லுகின்றான். ஓடி வந்து அடிபட வேண்டாம். எல்லா கோவிலும் இருப்பார், திரும்பலும் இருப்பார். எல்லா கோயிலும் காவடி
மெனக்கெடுங்கள், கிரிய செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள் என்று ஈசன் சொல்லுகின்றான். தியானத்தை கைவிட வேண்டாம் என்று ஈசன் சொல்லுகின்றான். தன்னோடு இருக்க சொல்லுகின்றான். இன்றைக்கு பந்திங்கில் வந்து ஈசன் தாண்டவம் ஆடினான். ஒரு கத்தான் ஆடுவான், தில்லையில் ஆடினான், மலேசியாவில் ஆடுகின்றான். இப்போ மலேசியாவில் சுத்தி வந்து நிற்கின்றான். அடுத்த முறை பினாங்கில் போய் ஆடினான். இப்போ மலாக்கா போகின்றோம். மலாக்கா போய்விட்டு யோகர் போய்விடுவார். ஈசன் 3000 ஆடி பார்ப்பார். ஆடி பார்த்து விட்டு 3 வருஷத்துக்குள் மலேசியாவில் தியானம் இருக்கவில்லையோ ஆலயங்கள் எல்லாம் தண்ணிக்குள் போய்விடும் என்று ஈசன் சொல்லுகின்றான். இன்றைக்கு 3 வருஷத்துக்குள் சரணடைய சொல்லுகின்றான். எல்லா மக்களையும் தியானம் இருக்க சொல்லுகிறான். சரியை கிரியை இருக்க சொல்லுகிறான். இப்போ உங்களுக்கு உங்களுடைய சக்கரம் கனிந்திருக்கின்றது. இப்போ உங்களுக்கு பவுன் சங்கிலி வருகின்றது. பவுன் என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டும். சக்கரங்கள் 9 கனிந்து 72 நாடியும் பவுனாயிருக்கும். திருமூல 22 ஆணிகளுக்காக பவுனாடி அடிச்சாரு. இங்கே வந்திருந்தவர் நாங்கள் பவுனாயிருக்கின்றோம். 21,000 சுவாசம் பவுன் ஓடு போட்டாரு. இப்போ உங்களோட சுவாசம் பவுனா இருக்கிறது. உங்களோட ஆன்மா டைமனா இருக்கின்றது. கைத்துங்க. ஓம் 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 அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி, செலுக்கட்டும் விவசாயம், செயற்படுத்தும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களெல்லாம் நிலவட்டும் பொன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். கேட்கிறத கேளுங்க. மனதுக்கு என்ன வேணும் என்று எல்லோருக்கும் சந்தோஷம். நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கோம். சிறிது நேரம் தான். அதாவது நம்மளுடைய தூதர் சொல்லியிருந்தாரு. என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா, குண்டலினி யோகா சக்தி ஜோதியை பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார். மலேசியாவில் ஏறக்குறைய 27 இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். வாரத்தில் 7 நாள்ல. என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, யார்கிட்டயுமே ஒரு காசு வாங்குறது கிடையாது, வருமானம் கிடையாது. ஆனா இந்த பயிற்சி அவர் வழங்கணும்னா என்னன்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வருமானம் நிறைய பெறணும், உலகம் இயற்கை அழிவில் பாதுகாக்கப்படும் நோக்கம் தான் அவருடைய நோக்கம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும். சரிகை கிரிகை யோகம் ஞானம் 4 இருக்கு. ஆனா நம்ம சரிகை கிரிகை யோகம் 3 மட்டும் தான் செய்யறோம். அம்பாவுக்கு விநாயகர் தோப்பு நம்புறோம், சாமி நம்புறோம், அர்ச்சனை பண்றோம், உபயோகம் எடுக்கிறோம், எல்லாம் எடுக்கிறோம். இது சரிகை கிரிகை யோகம் மட்டும்தான். ஞானத்தை நம்ம எடுக்கிறதே இல்லை. நம்ம எவ்வளவு கொடுத்து செஞ்சாலும் அந்த ஞானத்தை ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்றதுதான் ஞானம். ஒன்றுமே நினைக்காம அமர்ந்து தியானம் பண்ணணும். அதுதான் ஒரு காசு வாங்காம எளிய முறையில நம்முடைய தூதர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளிக்கூடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறாரு, ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறாரு, நடமாடும் கோயிலாக அவர் ஆங்காக போய்கொண்டே இருக்கின்றார் 7 வருடமாக. நீங்க நினைச்சிருக்கலாம் இவ்வளவு நேரமா அவர் ஏன் உரையாற்றி இருக்காருன்னா, உங்களெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். கடினமான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். பந்திங் மட்டும் இல்ல, அந்த உலகம் நிறைய பகுதி அழிய போகுது இன்னும் 3 வருடத்துக்குள்ள அப்படின்னு அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார். நடந்து கொண்டிருக்கிறார். சொல்லிக்கிட்டு நடந்துதான் இருக்குது பாருங்க. அதனால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆலயத்துக்கு வாங்க, அர்ச்சனை செய்யுங்க, உபயோகம் எடுங்க. இந்த பயிற்சியில கலந்து கொண்டு தியானத்தை செய்யுங்க. வீட்டுல சக்தியோக ஞான மன்றத்தின் சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, சந்தோஷம். கண்ணப்பா கொள்ளுமா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் இருந்து ஈசன் இந்த ஞானத்தை தருகின்றான். அவன் தாண்டவம் ஆடிக்கொண்டு மேலே இருந்து இந்த ஞானத்தை தருகின்றான். நீங்கள் இப்போ இந்த ஞானத்தை எடுத்துவிட்டு இன்றைக்கு நீங்கள் முழுமையா போய்விட்டு வீட்டை நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யவில்லை என்றால் மீண்டும் நராசனாகி விடுவீர்கள். தீபாவளிக்கு வெள்ளத்தில் ஒம்படி விடுவீர்கள். அதனால் இன்றைக்கு சொல்லுவதை உணருங்கள்.
தீபாவளியில் இருந்து தப்ப வேணுமா? இன்றிலிருந்து துவங்குங்கள் நீங்கள் தியானத்தை. இதை வீடு வீடா சொல்லிக் கொடுங்கள். எல்லாரும் சொல்லிக் கொடுக்கலாம் என்று ஈசன் சொல்லுகின்றான். இப்ப கண்ணை பார்க்கணுமா? எல்லாரும் கண்ணை நோக்கி பார்க்கணும். அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. ஓகே, கண்ணை தொடங்கம்மா. அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. அருள் பெரும் ஜோதி செழிக்கட்டும் விவசாயம், சீர்பரட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்கள் எல்லாம் நிலவட்டும் பொன் சிரிப்பு. வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. பந்திங் நகரம் வெள்ளத்தில் தப்ப வேண்டும். ஏனென்றால் அன்றிரவிலிருந்து ஈசன் இன்றிலிருந்து கணக்கு போடுகின்றான். அதை தப்ப வைக்க வேண்டுமென்றால் மந்தி மக்களுடைய முதுகுத்தண்டு சக்கரத்தில் ஈசனுடைய ஒளியல் இருக்க வேண்டும் என்று ஈசன் கட்டளையிடுகின்றான். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை 3 மணிலிருந்து 5 மணிக்கு இந்த தியான பயிற்சி இந்த ஆலயத்தில் ஸ்ரீ மகாபலிபுரம் ஆலயத்தில் திருப்பலி மகாரம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மணி 3லிருந்து 5 மணி வரைக்கும் நடைபெறுது. இலவசமா நடைபெறுது, ஒரு கட்டணம் கிடையாது. தயவு செய்து இன்றைக்கு வந்தவங்களும் சரி, நீங்க யாரையும் அழைச்சு வந்து இந்த பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்க. நிறைய நன்மைகள் பெறலாம். இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கலாம், குடும்ப வளர்ச்சி, பிள்ளைகள் ஒற்றுமை, நோய் நொடி நீங்கி இந்த உலகமே அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். நன்றி, சந்தோஷம்.